குட் ஈவினிங் டு ஆல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது கால்குலஸ் ஆஃப் வேரியேஷனில் ஃபஸ்ட் சாப்டரில் ஃபைனல் கான்செப்ட். ஓகேங்களா? ரைட். பாருங்கள், ஃபஸ்ட்டு என்னென்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கேட்பாங்க, சிம்பிளாக ஒன் வேர்டில் கேட்பாங்க. இப்போ வந்து என்னென்னா, ஒய் ஆஃப் எக்ஸ் எக்ஸ்ட்ரீமல் ஆஃப் த ஃபங்க்ஷனல் கொடுத்துட்டு இந்த ஒய் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ திஸ் பாயிண்ட்ஸ். அப்படின்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் டேஷ் என்ன வரும்னா, இது ரூட் ஆஃப் 1 + dy/dx ஹோல் ஸ்கொயர். இது ஆல்ரெடி நம்ம எழுதியிருப்போம். நம்ம வந்து +2 எழுதியிருப்போம். லென்த் ஆஃப் கர்வ் ஒரு கர்வ் கொடுத்துருப்பாங்க. இது ஏ, இது எக்ஸ் ஆக்சிஸில், இது பி. இப்போ இந்த கர்வோட லென்த்து கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம்? ஸோ ஏ டு பி ரூட் ஆஃப் 1 + dy/dx ஹோல் ஸ்கொயர் dx. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருமா? இதுதான் நம்மளோட இது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட இது. அப்போது 1 + dy/dx ஹோல் ஸ்கொயர், இது ஒன்று. இப்போ இது எக்ஸ்ட்ரீமல். ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷன் இந்த கர்வ் வந்து இந்த ஃபங்க்ஷனோட எக்ஸ்ட்ரீமலாக இருந்துச்சுன்னா இந்த கர்வ் வந்து எதுவாக இருக்குன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். ஆக்சுவலாக இது என்னென்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், ஒரு பிளேனில் 2 பாயிண்ட் எடுத்தாச்சு. ஓகே, ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இது ஏபிங்கிற 2 பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது வழியே நம்ம நிறையா கர்வ்ஸ் வரையலாம். இப்படி வரையலாம். ஸோ நிறைய கர்வ்ஸ் வரையலாம். ஓகேங்களா? ஸோ எப்படினாலும் நம்ம வரைஞ்சிடலாம், நேராக வரைஞ்சிடலாம். அப்போது ஸோ நிறைய கர்வ்ஸ் வரைகிறோம் ஏபிங்கிற பாயிண்ட் வழியாக. அதில் வந்து லென்த்து வந்து மினிமமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாத்து என்னென்னா, அது ஸ்ட்ரெயிட் லைனாக மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுதான் இங்கே கான்செப்ட். அப்போ திஸ் இஸ் ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே. ஸோ ஷார்ட்டஸ்ட் லென்த்துன்னு வரும்போது ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேங்களா? ஷார்ட்டஸ்ட் டைம் வரும்போது ப்ராசிஸ்டோக்ரோன் ப்ராப்ளத்தில் உள்ள சைக்ளாய்டு போகும். ஓகேங்களா? நான் வச்சுக்கோங்க, முக்கியமானது. ஓகேங்களா? ரைட். இப்போ அடுத்து என்ன கொஸ்டின்னா, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனல் கொடுத்தாச்சு. இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஃபார்ம்னா நமக்கு தெரியுமில்ல. இப்போ என்னென்னா, இப்போ இன்டெக்ரல் mx, y dx n x, y dy. ஸோ இந்த மாதிரி இருக்குது ஒரு இன்டெக்ரேஷன்ஸ். இது எக்ஸாக்ட்னு எப்படி சொல்லலாம்னா, ∂m/∂y = ∂n/∂x. இது ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் இது எக்ஸாக்டாக இருக்கும். அப்போ நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ எக்ஸாக்டாக இல்லைன்னா இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சி அதை இதோட மல்டிப்ளை பண்ணி இதை எக்ஸாக்டாக மாற்றி அப்புறம் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா? ரைட். ஸோ அப்போ இது வந்து ஒரு எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஃபார்மில் இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஃபிக்ஸ் ஆகும்போது வேரியேஷன் இருக்காது. அப்போது இதுக்கு வந்து அது எக்ஸ்ட்ரீமல் இல்லைன்னு ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துரும். ரைட்டா? நான் வச்சு முக்கியமானது. அடுத்து என்னென்னா, இது என்னென்னா, பாருங்க, பாத் வந்து ஆன் விச் எ பார்ட்டிக்கிள் will take minimum time in sliding from a point to another point without friction under the influence of gravitational force. ஓகே. அப்போது ஒரு பார்ட்டிக்கிள் வந்து ஒரு பாத்தில் ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட்டுக்கு ஃப்ரிக்ஷன், அதாவது ஸ்மூத்தாக மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸ்மூத்தாக மூவ் ஆகுது அண்டர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மட்டும் அதில் இருக்குது. அப்படி மூவ் ஆகும்போது அதோட பாத் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஷார்ட்டஸ்ட் டைமில் வந்துச்சுன்னா அதோட பாத் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது என்ன வரும்னா சைக்ளாய்டு நமக்கு தெரியும். ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த மாதிரி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கொடுத்தா அப்போ இது என்ன வரும்னா, இந்த இது இப்படி வரும். ஸோ ரூட் ஆஃப் 1 + y'² இது நான் வச்சுக்கணும். ரைட்டா? இப்போ ப்ராசிஸ்டோக்ரோன் ப்ராப்ளம்னா நமக்கு என்ன தெரியும், ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி தான் போடுவோம். அதனால் நம்ம ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இப்போ சைக்ளாய்டுனா என்னென்னா, ஒரு முக்கியமான, ஆக்சுவலாக அது ஒரு முக்கியமான கர்வ் இன் கால்குலஸ். ஓகேங்களா? சைக்ளாய்டுனா ஒன்றுமே கிடையாது. ஒரு சர்க்கிள் எடுத்துக்கலாம். அப்போ சர்க்குலர் ரேடியஸ் ஏன்னு வச்சுக்கலாமா? இல்லை, இந்த சர்க்கிள் அப்படியே ரொட்டேட் பண்ணுறோம். இப்போ இது எக்ஸ் ஆக்சிஸ்னு வச்சுக்குவோம். இந்த ஒரு ஃபிக்ஸடு எக்ஸ் ஆக்சிஸில் அப்படியே ரொட்டேட் பண்ணுறோம். இந்த அப்படியே ரொட்டேட் பண்ணுறோம். சர்க்கிளை அப்படியே ரொட்டேட் பண்ணுறோம். ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் வருமா? இந்த கம்ப்ளீட் ரொட்டேஷன் வரும்போது எப்படி வரும் பாருங்க. இந்த இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் திஸ், இந்த இருக்கு அழகாக வருது பாருங்க. ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன். இப்போ இந்த இருக்கா, இது கம்ப்ளீட், இப்போ இது இருந்துச்சு கம்ப்ளீட் ரொட்டேஷன்ஸ். இப்போ கம்ப்ளீட் ரொட்டேஷன் வரும்போது இப்படி வரும். அப்போ இது ஒரு இப்படி கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஒரு ஓகே ஒன் சர்க்கிளை ஒன் ரொட்டேஷன் கம்ப்ளீட்டாக ரொட்டேட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய கர்வ். ஓகே. அப்போ அடுத்து இங்கே ரொட்டேட் பண்ணும்போது அதே சர்க்கிள் ரொட்டேட் பண்ணும்போது இப்படி கிடைக்கும். அப்புறம் அப்படி இப்போ கிடைக்கும். ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும். அப்படியே சேம் சைக்கிள். ஓகே. இது வந்து ஒவ்வொரு சைக்கிளோட லென்த்து சேமாக இருக்கும்.
ஏரியா சேமாக இருக்கும். இந்த மாதிரி என்னது, there are infinitely many cycles இருக்கும். ஓகே, ஸோ இதோட ஈக்குவேஷன் தான் x is equal to a theta minus sin theta, y is equal to a 1 minus cos theta. ஸோ இது ஒரு முக்கியமானது. ஏங்கிறது சர்க்கிளோட ரேடியஸ், தீட்டாங்கிறது வேரிஸ் ஃப்ரம் 0 to 2π வரைக்கும் வேரி ஆகும். இதுதான் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் அதாவது பாராமெட்ரிக் ஈக்குவேஷன், பாராமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் எ சைக்ளாய்டு. இந்த சைக்ளாய்டோட பாராமெட்ரிக் ஈக்குவேஷன் வந்து இதான் நான் வச்சுக்க முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ கேட்பாங்க இந்த ரேஞ்ச் இதெல்லாம் கரெக்டாக நான் வச்சுக்கோங்க. ரைட்டா? ரைட், சரி. இப்போ நமக்கு என்ன கான்செப்ட்னா, ப்ராசிஸ்டோக்ரோன் ப்ராப்ளம்னா இப்போ 2 ஃபிக்ஸட் பாயிண்ட் வச்சுக்கோங்க. ரைட்டா? இது 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி நிறையா கர்வ்ஸ் வரையலாம். ஓகே, இப்படி வரையலாம். இது ஏங்கிற பாயிண்ட், இது பிங்கிற பாயிண்ட். ஸோ நிறையா கர்வ்ஸ் வரையலாம். ஸ்ட்ரெயிட்டாக கூட வரையலாம். ஸோ எப்படினாலும் வரையும், எப்போ எவ்வளோ டீப்பாக வரையலாம். எவ்வளோ டீப்பாக நீங்கள் வரைஞ்சாலும் ஓகேங்களா, எவ்வளோ டீப்பானாலும் வரையும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா, இப்போ இது ஒரு ஸ்பெரிக்கல் பால் மாதிரி நினச்சிப்போம். இப்போ இது அப்படியே இங்கே ரொட்டேட் பண்ணுறோம். இப்போ நம்ம இந்த பாத்தில் ரொட்டேட் பண்ணுறோம், ஸ்ட்ரெயிட் லைனில் ரொட்டேட் பண்ணுறோம். அப்போ அது இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு எவ்வளோ டைம் இருக்குன்னு நம்ம குறித்து வச்சுக்கிறோம், t1. அடுத்த கவ் அதே ஆப்ஜெக்டை உருட்டி விடுறோம். அப்போ இங்கே இருந்து இதே இதில் வர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துருக்கு, t2. அடுத்து நெக்ஸ்ட்டு t3. அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ எவ்வளோ கர்வ் வந்து இது வெளியே போகுதோ ஸோ அந்த டைமில் மெஷர் பண்ணுறோம். அப்போ ஏதோ ஒரு கர்வ் வந்து டேக்ஸ் மினிமம் டைம். ஸோ அந்த கர்வ் தான் எனது சைக்ளாய்டு. ஓகே, அதுதான் எனது சைக்ளாய்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் 3D அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, பாருங்கள், சைக்ளாய்டு வந்து வெரி நைஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ என்ன நைஸ் ப்ராப்பர்ட்டி வரும்னா, இப்போ ஒரு சர்க்கிளோட இந்த இருக்குல்ல, இப்போ இந்த ஒரு ஆர்க் பார்த்தீங்களா, இதோட லென்த்து வந்து 4 times தி diameter ஆஃப் சர்க்கிள். ஓகேங்களா? அதே நேரத்தில் இதோட ஏரியா வந்து 3 times தி ஏரியா ஆஃப் சர்க்கிள். இது ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. ரைட்டா? அடுத்து ஒரு முக்கியமானது என்னன்னா, இப்போ ஒரு சைக்ளாய்டு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு சைக்ளாய்டு. இப்போ இங்கே ஒரு பாயிண்ட், இப்போ இதுதான் பாட்டம். ரைட்டா? இப்போ ஒரு பால் இங்கேருந்து நான் ஒட்டி விடுறேன். இப்போ இந்த பால் என்னன்னா, இங்கேருந்து இங்கே இந்த பாட்டத்தை ரீச் பண்ணுறது சம் டைம் எடுத்துக்கும், t1. அதே மாதிரி இங்கேருந்து போகும்போது டைம் வந்து கம்மியாக அதிகமாக எடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அதே நேரத்தில் இப்போ இந்த பாலை ஒட்டி விடும்போது இங்கே அப்படியே போய் இதில் இந்த பாட்டத்தில் போட்டு அப்படியே போயிட்டு அப்படியே அதே வழியே வருமா? ஸோ அப்போ இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு இந்த பாலை இப்படி விட்டு விடுறோம், புரிஞ்சுக்கோங்க. இப்படி விட்டு விடும்போது இப்படி போய் இந்த இடத்துக்கு வந்து நிச்சோம், வந்துட்டு மறுபடியும் இந்த இடத்துக்கு வரும். ரைட்டா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டைம், ஓகே, டைம் டேக்கன் டு ரீச் த பாயிண்ட் A to B, அது வந்து t1. இது என்னென்னா, இங்கே போனதுக்கப்புறம் இங்கே இது வருமா? ஸோ இந்த டைம் இது வந்து இங்கேருந்து இங்கே, இது t1ங்கிறது இங்கேருந்து இந்த பாயிண்ட்டு வரக்கூடிய டைம். t2ங்கிறது இங்கேருந்து இங்கே 2 டைம் ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? 2 டைமும் ஈக்குவலாக இருக்கும். சரியா? நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கர்வ். ஆக்சுவலாக பர்னோலிஸ் அதை வச்சு தான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள் என்னென்னா, இப்போ என்ன கொடுத்துட்டாங்கன்னா, த கர்வ் பாசிங் த்ரூ 2 பாயிண்ட்ஸ். அந்த கர்வை வந்து ரொட்டேட் பண்ணுறோம், ரொட்டேட் அபவுட் x ஆக்சிஸ். இட் கிவ்ஸ் தி மினிமம் சர்ஃபேஸ் ஏரியா. அப்படின்னா அந்த கர்வ் என்னவாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னா, நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ எந்த ஒரு ஏரியாவின் R2 ரொட்டேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? ஒரு சர்ஃபேஸ் ஏரியா கிடைக்கும், ஒரு சர்ஃபேஸ் கிடைக்கும். அப்போ நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கலாம், சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஒரு ஏரியாவை ஒரு ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் பண்ண ஒரு பவுண்டட் ஏரியா. ஓகே, ஒரு பவுண்டட் ஏரியா எக்ஸாக்ஸை பொறுத்து ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா, ஒரு சாலிடு கிடைக்கும். அப்போ அதுக்கு நம்ம சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கலாம், வால்யூம் கண்டுபிடிக்கலான்னு 12th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம படிச்சிருக்கிறோம். ஓகேங்களா? ரைட். இப்போ என்னென்னா, இது எக்ஸாக்ஸ், இது ஒய்எக்ஸ். இப்போ 2 பாயிண்ட், இது A, இது பின்னு வச்சுப்போம்.
இது 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி நிறைய கர்வ் வரையலாம். ஸோ நிறைய வரைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, நிறையா வரைஞ்சாச்சு. இப்போ இது x1 y1னால இந்த இது x1 இது x2. அப்போது இப்படி ஒரு ஏரியா நமக்கு கிடச்சிருக்கும். ஓகேங்களா, இப்படி ஒரு ஏரியா கிடச்சிருக்கும். இப்போ இந்த ஏரியாவை we rotate about x ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? we have a solid. இந்த மாதிரி ஒரு சாலிட் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு சாலிட் கிடைக்கும். ரைட்டுங்களா? இப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கலாம். இப்போ என்ன கர்வை தூக்கி போட்டாச்சுன்னா, ஸோ எந்த கர்வுக்கு என்னது இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய சாலிட் வந்து மினிமம் சர்ஃபேஸ் ஏரியா கொடுக்கும். அப்போ இந்த கர்வ் என்னவாக இருக்கணும்னா கேட்டனரியாக இருக்கணும். கேட்டனரி கர்வாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சர்ஃபேஸ் ஏரியா வந்து மினிமமாக இருக்கும். வேறு எந்த கர்வ் போட்டாலும் மினிமம் சர்ஃபேஸ் ஏரியா கிடைக்காது. ஸோ திஸ் இஸ் த ரிசல்ட். ஓகே, அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் கர்வ் இஸ் கேட்டனரி. கேட்டனரி ஆக்சுவலாக இது எப்படி இருக்குன்னா, ஆக்சுவலாக இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஹேங்கிங் கேபிள்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஆக்சுவலாக நான் டைனமிக்ஸில் இதை பற்றி நான் ஃபுல்லாக படித்தேன். ஒரு யூனிட்டே இதை வச்சுருக்கோம். கேட்டனரி கர்வ் ஒரு அந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜு ஹேங்கிங்னு சொல்லி இதையே வச்சு ஒரு சாப்டர் இதை வச்சே நான் படித்தேன். ஓகே, இப்போ இது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போது இது ஒரு ஹைட்டு, இது ஒரு ஹைட்டு, சேம் ஹைட்டு. இது 50 மீட்டர், இது 50 மீட்டர் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஆக்சுவலாக பேராபோலா மாதிரி இருக்கும், ஆனால் பேராபோலா கிடையாது. இந்த மாதிரி இருக்கும். சில இடத்துல ஹைட்டு வேறு வேறையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கர்வ். ஸோ இதுதான் என்னது, இந்த இதுதான் கேட்டனரின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் நிறைய காமன் கேட்டனரி, ஸோ நிறைய கேட்டனரி டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ ஞாபகம் வச்சுக்கணும் கேட்டனரி. இப்போ இது என்ன, இது எதுன்னு கேட்டாங்கன்னா இது என்னது சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா தானே நமக்கு தெரியும். சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னது ஸ்கொயர் 2πy. சரி, மாற்றிடு. இது சர்ஃபேஸ் ஏரியா நம்ம என்ன படிச்சிருக்கோம்? a to b 2πy square root of 1 plus dy by dx the whole square. dx நம்ம 12th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ அதுதான் இங்கே எழுத போகிறோம். ஸோ அப்போது என்ன எழுதணும்னா இந்த இது எழுதுகிறோம். y into square root of 1 plus dy by dx the whole square. ஓகேங்களா? ஸோ ஞாபகம் இது கேட்டனரிங்கிற வேர்டு முக்கியம். இந்த இது ஞாபகம். ரைட். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். இது ஆல்ரெடி நான் கொடுத்துருக்க நோட்ஸில். இப்போ ஜியோடெசிக்னா என்ன அர்த்தம்னா, ஆக்சுவலாக ஜியோடெசிக் ஆன் ஏ சர்ஃபேஸ். ஜியோடெசிக்னு ஒரு கர்வ் தான். ஓகே, அலாங் விச் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் இஸ் மினிமம். ஆக்சுவலாக என்னென்னா ஒரு சர்ஃபேஸ் இருக்குது. ஓகே, ஒரு சர்ஃபேஸ் இருக்குது. இப்போ சர்ஃபேஸ் மேலே 2 பாயிண்ட் கொடுத்தாச்சு. சர்ஃபேஸ் மேலே 2 பாயிண்ட்டை கொடுத்துட்டோம். அப்போது அந்த 2 பாயிண்ட் வழியை ஒரு கர்வ் வரைகிறோம். ஓகேங்களா? கர்வ் வரையும் போது எந்த கர்வ் வந்து மினிமம் லென்த் எடுத்துக்கும். ஓகே, எந்த கர்வ் வந்து ஷார்ட்டஸ்ட் பாத் எடுத்துருக்கோம். அப்போ அந்த கர்வுக்கு பேர் ஜியோடெசிக்னு சொல்லுவாங்க. ரைட்டா? முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கணும். மினிமம் முக்கியமானது. இப்போ ஜியோடெசிக் ஆன பிளேன் என்னது? பிளேனில் என்னது ஷார்ட்டஸ்ட் பாத்துன்னு ஸ்ட்ரெயிட் லைன். ஜியோடெசிக் ஆன் ஸ்பியர் நேரத்தை சொன்னேன். என்ன வரும்? சர்க்கிளா? சர்க்கிள் இருக்குது. சர்க்கிள் மேலே 2 பாயிண்ட் எடுத்துக்கிறோம். ஆக்சுவலாக நேரத்தை சொல்லியிருப்பேன். ஸோ இதான் ஸ்பியர் வச்சுக்கோமே. ஸோ இப்போ சர்க்கிள் இந்த ஸ்பியர் மேலே தெர் ஆர் இன்ஃபினிட்லி மெனி பாயிண்ட்ஸ். இப்போ 2 பாயிண்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, 2 பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இது வழி என்ன பண்ண போகிறோம்? ஒரு கர்வ் ட்ரேஸ் பண்ணணும். அது வந்து மினிமம் லென்த் இருக்கணும். அது என்னவாக இருக்குன்னா கிரேட் சர்க்கிளாக இருக்கும். கிரேட் சர்க்கிள்னு எடுத்தோம்னா இது சென்டர் வழியை நம்ம வந்து என்னது இந்த ஸ்பியரை கட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஒரு சர்க்கிள், அதுதான் கிரேட் சர்க்கிள். ஓகேங்களா? ஆக்சுவலாக இந்த இது கொய்யா பழமே நினச்சிக்குவோம். இப்போ கத்தி வச்சு அப்படி ஸ்லைஸ் கட் பண்ண என்ன கிடைக்கும்? அந்த சர்ஃபேஸ் வந்து ஒரு சர்க்கிளாக இருக்கும். அப்போ கட் பண்ணும்போது ஏதோ ஒரு பாயிண்டில் கட் பண்ணும்போது அந்த சர்க்கிள் வந்து ரொம்ப லார்ஜராக இருக்கும். அப்போ அதுதான் என்னதுன்னா அந்த பாயிண்ட் தான் நம்ம ஸ்பியரோட சென்டராக இருக்கும். ரைட்டா? therefore ஜியோடெசிக் ஆன் ஸ்பியர் வந்து இட்ஸ் அந்த ஸ்பியரோட கிரேட் சர்க்கிள். அடுத்து ஜியோடெசிக் ஆன் ரைட் சர்க்குலர்
சிலிண்டர். அது என்னன்னா இஸ் எ சர்க்குலர் ஹெலிக்ஸ். ஹெலிக்ஸ் தெரியுங்களா? ஹெலிக்ஸ்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பியர் இருக்கும், சரி இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் இருக்குன்னா இந்த ஸ்பியரை சுற்றி 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 போகக்கூடிய ஒரு கர்வ் ஓகேங்களா. இப்போ இதை வச்சுக்கோமே, இதான் சிலிண்டர் மாதிரி நினச்சிக்குவோம். இப்போ இந்த இடத்துல ஒரு பிளான் நடுறோம்னா அந்த பிளான் என்ன பண்ணோம், இதை அப்படியே சுற்றி 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 போகுமா, ஸ்பைரல் மாதிரி இந்த மாதிரி சுற்றி 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 போகும் கர்வ். ஓகே, இப்போ இந்த சிலிண்டரை இந்த மாதிரி சுற்றி 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 என்னது ஒரு கர்வ் போகும், அதுக்கு அதான் என்னது சர்க்குலர் ஹெலிக்ஸ். ஆக்சுவலாக இதுக்கு ஈக்குவேஷன் மறந்து போச்சு, டிஃப்ரென்ஷியல் ஜியாமெட்ரி படிக்கும்போது நான் படிச்சிருக்கேன். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டா, அதை பார்த்து நீங்கள் எழுதிக்கோங்க ரைட்டா. அடுத்து என்ன கான்செப்ட்னா, ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன். இப்போ என்ன பார்த்தோம்னா, இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் எப்படின்னா, ஸோ இது வரைக்கும் பார்த்தது இப்போ ஒரு இப்படி பார்த்துருப்போம். I of y of x ஒரு ஃபங்க்ஷனல் வந்து x1 to x2 f of x, y, y dash. ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கும், ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கும். அந்த டிபெண்டன்ட் வேரியபிளோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் நம்ம ஃபங்க்ஷனல் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதே செட்டப் தான், ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் தான், ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் தான். பட் அந்த டிபெண்டன்ட் வேரியபிளோட டெரிவேட்டிவ்ஸ் வந்து ஆர்டர் 2, ஃபர்ஸ்ட் ஆர்டரும் இருக்கும், செகண்ட் ஆர்டர் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ இப்படி இருந்துச்சுன்னா இப்போ வழக்கம் போல் எழுதுறோம். இப்போ இந்த ஃபங்க்ஷனல் வந்து நெசசரி கண்டிஷன் ஃபார் திஸ் ஃபங்க்ஷனல் டு பி எக்ஸ்ட்ரீமம் இஸ் this condition. Dou f actually அங்கே என்ன எழுதியிருப்போம்னா, இதுக்கு என்ன எழுதியிருப்போம், dou f by dou y minus d by dx of dou f by dou y dash எழுதியிருப்போம். இது ஆய்லர்ஸ் லெக்ராஞ்சி ஈக்குவேஷன் எழுதியிருப்போம். ஸோ அதே தான் இங்கே எழுதிப்போம். அது போக எக்ஸ்ட்ரா என்னது செகண்ட் டெரிவேட்டிவ் வருதா, அது போக ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இது எழுதிட்டு dou squared by dou x squared dou f by dou y double dash equal to 0. ஸோ இதுக்கு ஒரு பேர் உண்டு. இது யாருன்னா ஆய்லர்ஸ் பாய்சன் ஈக்குவேஷன்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நான் வச்சுக்கோங்க கேட்கலாம். ஸோ செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் வரும்போது யூலர்ஸ் பாய்சன் ஈக்குவேஷன் ரைட்டா, இது வரும். முக்கியமானது குறித்து வச்சுக்கோங்க, ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். இப்போ இதே மாதிரி என்ன பண்ணுறோம்னா, இதே மாதிரி பாருங்கள். ஸோ ஒய்ங்கிறது ஒரே ஒரு இண்டிபெண்ட் வேரியபிள், எக்ஸுங்கிறது ஒய்ங்கிற டிபெண்ட் வேரியபிள். பட் ஒய்யை பொறுத்து நம்ம என்ன செய்கிறோம், n டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இப்போ இப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம், அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ fy இது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஒரு ப்ளஸ் மைனஸ் சைனை மாற்றி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இப்படி இருந்தால் ஆக்சுவலாக இப்போ திஸ் ஈக்குவல் 0ன்னு போட்டாலும் அர்த்தம் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் மட்டும் இருக்கும். திஸ் ஈக்குவல் 0ன்னு போட்டால் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இருக்கும். இப்படியே எழுதிக்கிட்டே இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா அர்த்தம் nth ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ் வந்து அந்த ஃபங்க்ஷனில் இன்வால்வ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகே, லாஸ்ட் கான்செப்ட் என்னென்னா, இப்போ இந்த கான்செப்ட் இது என்னென்னு பாருங்கள். இது ஆல்ரெடி சொல்லி ஆக்சுவலாக இது என்னென்னா வேரியேஷனல் ப்ராப்ளம்ஸ் ஃபார் ஃபங்க்ஷன்ஸ் இன்வால்விங் மோர் தென் ஒன் டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். இப்போது இது வரைக்கும் பார்த்தது ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் ஒய் ஆஃப் எக்ஸ் மட்டும் இருக்குது. இங்கே ரெண்டு டிபெண்டன்ட் வேரியபிள் எக்ஸும் ஒய்யும் இசட்டும். ஸோ ரெண்டுக்குமே இண்டிபெண்டன்ட் வேரியபிள் சிங்கிள் தான். எக்ஸ் தானே போட்டிருக்கோம் இருக்குது. அப்போது எக்ஸ் ஒய் இசட். இப்போ ஒய்யோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், இசட்டோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது த நெசசரி கண்டிஷன் ஃபார் திஸ் எக்ஸ்ட்ரீமல் டு பி எக்ஸ்ட்ரீமம், இந்த ஃபங்க்ஷனல் டு பி எக்ஸ்ட்ரீமம் இப்போ வந்து இது வரும். இப்போ அப்போ அந்த ஃபஸ்ட்டு இந்த ஒய்ங்கிற டிபெண்டன்ட் வேரியபிளை பொறுத்து ஒரு ஆய்லர் லெக்ராஞ்சி ஈக்குவேஷன் எழுதியிருப்போம். அடுத்து இசட்டுங்கிற ஒரு டிபெண்டன்ட் வேரியபிளை பொறுத்து இன்னொரு ஈக்குவேஷன் எழுதியிருப்போம். ரெண்டு ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். இப்போ இன் ஜென்ரல் இதே மாதிரி சிஸ்டம் ஆஃப் n ஃபங்க்ஷன்ஸ் n டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஓகே, இவ்வளோதான். ஸோ இதோட சாப்டர் 1 வந்து கம்ப்ளீட் ஆகுது ஓகேங்களா. அப்போ என்னென்னா ஒரு ஃபங்க்ஷனல் வந்து ஸோ நெசசரி கண்டிஷனாக இருக்கிறதுக்கு என்ன அதுன்னு பார்த்துருக்கோம். இது சாப்டர் 1. ஸோ சஃபிஷியன்ட் கண்டிஷன் பார்க்குறது சாப்டர் 2. அது வந்து என்னது ஸ்ட்ராங், வீக், மேக்ஸிமம், மினிமான்னு வரும். அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.